सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ வருகிற பிப்ரவரி 2024 பிப்ரவரி 18 நடக்க இருக்கின்ற தேர்வுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லாக நாங்கள் போட்டுட்டு வரோம். இதை நீங்கள் பாருங்கள். இதிலேருந்து இதை பார்த்தா உங்களுக்கு மினிமம் 95 மார்க்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. फर्स्ट वन कवि और कविता का नाम बताते हुए हिंदी में पद्यांश का भावार्थ हिंदी में लिखिए அப்படின்றாங்க. இது போயமில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இந்த போயம் படித்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சந்தர்ப்பமும் வச்சு நம்ம யாக்கம் வச்சு நம்ம ரைட் பண்ணணும். மொத்தம் 5 கொடுப்பாங்க. எனி 2 மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இது எது நல்லா தரவாக தெரியுமோ அந்த 5ல் 2 மட்டும் நீங்கள் எழுதுங்க. ஒன்றுக்கு 4 மார்க்ஸு. सेकंड वन कवि का नाम बताते हुए किसी एक कविता का सारांश लिखिए. இது போயமில் ஒரு எஸ்ஏ தான். இங்கே மொத்தம் டோட்டலாக 4 எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. நீங்கள் எனி 1 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். அது மார்க்ஸ் 10 மார்க்கு. थर्ड रमन किन्हीं दोहे का कंटेंस रूप क्यों का दियो लिखिए அப்படின்னாங்க. அவங்க தோகை அப்படின்னா இங்கே ஆரம்பமும் இங்கே முடிவும் கொடுத்துருவாங்க. நம்ம தோகை இந்த 2 லைன்ஸ் மனப்பாட சைட்லேருந்து நம்ம ரைட் பண்ணுறோம். மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. இனி எது நல்லா தரவாக தெரியுமோ அந்த 2 மட்டும் நீங்கள் எழுதுங்க. 4மே ரொம்ப ஈஸி தான். நல்லா தரவாக படிச்சுட்டு எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸியாக புரியும். किन्हीं 3 का भावार्थ हिंदी में लिखिए அப்படின்றாங்க. போயமில் ஒரு வர தோகையில் வருதில்ல, அதில் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதில் 6 கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கு 3 மட்டும் பாவார்த்தம் அப்படின்னா அதுக்கு விளக்கம் எழுதுங்க. படிச்சுட்டு விளக்கம் எழுதுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு 3 மார்க்ஸு. किन्हीं 5 का अर्थ हिंदी में लिखिए அப்படின்றாங்க. மொத்தம் டோட்டலாக இங்கே 10 கொடுத்துருக்காங்க. ஹிந்திலேயே மீனிங் எழுதுங்கன்றாங்க. அவங்க வேர்டு கொடுப்பாங்க. அந்த வேர்டுக்கு ஹிந்திலேயே நீங்கள் அர்த்தம் எழுதுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எழுதணும் இந்த இடத்துல. மொத்தம் 10 கொடுத்துருக்காங்க. இனி 5 மட்டும் எழுதுனா போதும். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. किन्हीं 5 का वाक्य में प्रयोग कीजिए அப்படின்றாங்க. அந்த வாக்கியம் வேர்ட்ஸ் மொத்தம் 10 வேர்டு கொடுப்பாங்க. இந்த இடத்துல வார்த்தை. இந்த வார்த்தை இங்கே சென்டென்ஸாக மேக் பண்ணி ரைட் பண்ணணும். எழுதுகிறப்ப அதுக்கு மொத்தம் டோட்டலாக பார்த்திங்கன்னா 5 மட்டும் எழுதுங்க. ஒன்றுக்கு 2 மார்க்ஸு. இங்கே சைடில் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 to 10 மார்க்ஸு. निम्न कथांश को ध्यान को पढ़कर नीचे दिए प्रश्न के उत्तर लिखिए அப்படின்றாங்க. இந்த பேராகிராஃப் கொடுத்துருக்கோம். கீழே கேள்வி கொடுத்துருக்கோம். இந்த கேள்வி படித்து பார்த்து இந்த பேராகிராஃப்லேருந்து என்ன பண்ணினீங்க பதில் எடுத்து எழுதுங்க. அந்த உத்தர் லிக்கி அப்படின்னா பதில் எடுத்து நீங்கள் எழுதுங்கன்றாங்க. இதில் நீங்கள் இதிலே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. அதை படித்து பார்த்து நீங்கள் ரைட் பண்ணுங்கள். இது மார்க்ஸ் 5 மார்க்கு. किन्हीं 2 प्रश्न के उत्तर एक या 2 वाक्य में लिखिए. இது ஃபுல்லாக கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு வாக்கியம் எழுதி 2 வாக்கியத்தில் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு 2 மார்க்ஸு. எனி 2 மட்டும் எழுதுனா போதும். அவங்க தோன்னு கொடுத்துருவாங்க. தோ பிரசன்னம் அப்படின்னா 2 வினாக்களுக்கு மட்டும் நீங்கள் பதில் எழுதுங்க அப்படின்னு உத்தர்னா பதில் எழுதுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு 2 மார்க்ஸு. இனி 2 எழுதுங்க. 6 கொடுப்பாங்க. நீங்கள் 2 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். கிஷி ஏக் பாட் கா சாராம்சம் லிக்கே. இது எஸ்ஏ. இதில் 4 எஸ்ஏ கொடுப்பாங்க. இனி 1 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இது 10 மார்க்கு. கிசி ஏக்கு ஏகாங்கிக்கா சாராம்சம் லிக்கி. ஏகாங்கினா நாடகம். நாடகத்துலேருந்து இங்கே 3 கொடுத்துருக்காங்க. எந்த நாடகம் நீங்கள் நல்லா தரவாக படித்து எழுதி பார்த்தீங்களோ அதில் கண்டிப்பாக வரும். இந்த 3 எஸ்ஏவும் நல்லா தரவாக படித்து எழுதி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இதுக்கு 10 மார்க்கு. நீங்கள் எழுதுறது 1 மட்டும் தான் எழுதுனா போதும். கிஞ்சி தோ பாத்திரம்க்கா பரிச்சய தீஜே. இந்த ஸ்டோரியில் யார் யார் இது நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் டோட்டலாக 5 கொடுத்துருக்காங்க. எனி 2 மட்டும் எழுதுங்க. இதுக்கு 5 மார்க்ஸு. किन्हीं दो प्रश्नों को उत्तर एक या दो
வாக்கியமே லிக்கியே அப்படின்றாங்க. அப்போ வந்து இங்கே வந்து மொத்தம் வந்து டோட்டலாக வந்து 5 கொடுத்துருக்காங்க. இனி வந்து 2 மட்டும் எழுதினா போதும். இது ரொம்ப எல்லா இது வந்து ஏற்கனவே நம்ம படித்ததில் HCL தான் வருது. ஜீவனால் கியா பைத்தன் கியா, ஜீவனால் வந்து ஏன் என்ன சொன்னான், ஏன் வரதட்சணை கேட்டான் அப்படின்ற மாதிரி இங்கே கொஷின் கேட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக ஈஸி தான், அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு வந்து ஒன்றுக்கு வந்து 2.5 மார்க்ஸு. லாஸ்ட் ரோமனு சந்தர்ப்ப சகித்து கிஞ்சி தோ கா பாவ சம்ஜாயே. இந்த சந்தர்ப்பம் இந்த இதுக்கு வந்து சந்தர்ப்பத்துக்கு வந்து இனி வந்து 5 கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து தோ மட்டும்தான் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. தோனா 2 மட்டும் எழுதுகன்னு இருக்காங்க. இதுக்கு வந்து 5 மார்க்ஸு. மொத்தம் டோட்டலாக 100 மார்க்ஸ் இந்த கொஷின்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு வந்து முதல் முறையாக வந்தால் மறக்காத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகும். நன்றி, தன்யவாத்.